இல்லாத ஒண்ண ஊதி பெருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு வெடிச்சிடும். பினான்சியல் பபுள் அப்படிதான். இந்த ஹவுசிங், இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லாம் ஊதி 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 பெருசாக்குறது, .com பபுளும் அதேதான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதோட ஒர்த் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் படால்னு அது வெடிச்சிடும். விஜய்க்கும் அதேதான். ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு கட்சி அது. சாரி, நான் உண்மை அத நாம சொல்ல வேணாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் தெளிவா சொல்லிருச்சு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, விஜய பார்க்க வந்துதான் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிவிக்கு கேடர்ஸ் கூட இல்ல, ஒருத்தர் இல்ல. உள்ள போறவங்க சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. உள்ள போனவங்க கிட்டே சண்டைக்கு போறீங்க. கேடர்ஸ் போல இல்லையா? கேடர்ஸ் போக மாட்டான், ஏன்னா தலைவரே ஓடிட்டார்ல. ஐயோ, தலைவனே ஓடிட்டா நான் யூஸ்லெஸ். அத நீங்க யூஸ்லெஸ். அதனால இந்த கட்சி கம்ப்ளீட்டா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் உங்களால அழிவு மட்டும் தான் மிச்சம். பொது சொத்து வரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியால ஒரு நல்லது நடக்கல. எல்லாமே மோசம் தான். ஒண்ணு, இஷ்யூஸை டைவர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருக்கு முக்கியமான இஷ்யூஸை பேசாம டைவர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, பொது சொத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு உயிரே போயிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இந்த பேச்சும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தேவையில்லாத ப்ரொமோஷனை கொடுத்துருக்கவே கூடாது. லைவ்ல டெய்லி சாட்டர்டே காலையில இருந்து லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த நியூஸ் சேனல்ஸ்ல போட்டு பயங்கரமா ஹைப்பை கொடுத்து அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தாவேகா ஆதரவாளர்களுக்கு என்ன தோணும்? ரைட், நம்ம தொண்டர்கள் அங்க சேர்றாங்க, நம்மளும் போய் அங்க கூட்டத்துல போய் நிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் சரமாரியா கூட்டம் வர ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சோ அதனால தேவையில்லாத ஆட்களை ப்ரொமோட் பண்ண கூடாது அப்படின்றது ஒரு